கோடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் வேலூர்ல பணியாற்றி வரும் நிலையில அவருக்கு 17 வயதுல மகள் ஒருவர் இருக்கிறார். இந்நிலையில தனது மகளை 2021ஆம் ஆண்டு அவரது அத்தை வீட்டிற்கு அனுப்பிய போது 50 வயது மிக்க நபர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தீநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். புகாரின் பேர்ல தீநகர் அனைத்து மகளிர் போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அனைத்திந்திய இந்து மகா சபாவின் தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ 3 முறை சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது விசாரணையில தெரிய வந்தது. இதையடுத்து ஸ்ரீயை கைது செய்து போலீசார் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அந்த போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது ஸ்ரீயை நீதிமன்ற காவலில் அடைக்க அவரது தரப்பு வழக்கறிஞர் எல் முத்தமிழ் செல்வகுமார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் இதை ஏற்க நீதிபதி மறுத்துவிட்டார். ஸ்ரீ அக்டோபர் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சிறையில அவருக்கு முதல் வகுப்பு அளிக்க வேண்டுமென ஸ்ரீ தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நீதிபதி ஸ்ரீக்கு முதல் வகுப்பு அளிக்க உத்தரவிட்டிருக்கிறார்.